அல்லாஹ் நம்முடைய அறிவை பார்த்து பயப்பட மாட்டான். அல்லாஹ் நம்முடைய பதவியை பார்த்து பயப்பட மாட்டான். அல்லாஹ் நம்முடைய பொருளாதாரத்தை பார்த்து பயப்பட மாட்டான். பெரிய ஒரு முதலமைச்சருங்க சிஎம் போய் அல்லாஹ் நான் நிக்கிறாரு மறுமை நாள்ல, ஒரு யார் தெரியுமா பயங்கரமான ஆளு அப்படி நல்லா பயந்துருவானா? இல்ல. பெரிய பிஎம் போய் நிக்கிறாரு, ஒரு எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, ஒரு பயங்கரமான ஆளு என்று அல்லாஹ் பயந்துருவானா? வாய்ப்பே கிடையாது. அல்லாஹ் முன்னாடி எல்லாரும் சமந்தா. லா தஅததிருல் யௌம், இன்றைய தினத்தில் நீங்க சமாளிக்காதீங்க என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அன்றைக்கு இருக்கக்கூடிய பாவிகளை பார்த்து சொல்வான் என்பதை நாம குர்ஆன்ல படிக்க முடியும். அப்போ முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்ட நாம் அனைவருமே ரெண்டு விஷயத்துல சரியாக இருக்க வேண்டும். கொள்கை விஷயத்துல சரியா இருக்கு, அது மேல உள்ள விஷயம். மாமோதி இணை வைக்க கூடாது, மற்ற தவறான காரியங்கள், பிதஅத்தான காரியங்கள், ஷிர்கான காரியங்களில் ஈடுபடக்கூடாது, பிதஅத்தான சபைகளில் ஈடுபடக்கூடாது. இரண்டாவது தொகுதி என்ன, அந்த காரியங்களை எல்லாம் சரியா இருந்துட்டு இதுல கோட்டை விடலாம்னு நினைச்சோம்னா அதுவும் விட முடியாது. மார்க்கம் அப்படித்தான் வைத்திருக்கிறது. இஸ்லாமிய மார்க்கம் சஹாபாக்களை எப்படி மாற்றுகிறது என்று சொன்னால், அதாவது மறுமையில மட்டும் நல்லவர்களாக மாற்றவில்லை, உலகத்திலும் நல்லவர்களாக மாற்றி இருக்கிறது. மறுமையில சொர்க்கவாதியாக மாற்றி அவனை இபாதத் செய்யக்கூடியவனா விழுந்து விழுந்து அல்லாஹ்வே கதி என்று தொழுகிறான். தொழக்கூடிய தொழுகையை பார்த்தால் அவ்வளவு நீளமாக இருக்கிறது. ஐய தூக்குனா துவா கேட்டுக்கிட்டே இருக்காரு, இறக்கவே மாட்டாரு. ஆனா சக மனிதனிடத்தில் இவர் வந்து சகிப்புத்தன்மையோடு நல்ல முகத்தோடு நல்ல மனிதனாக நடக்கவில்லை என்று சொன்னால், இஸ்லாம் சொல்வது போல அது மிகப்பெரிய ஒரு மோசமாக மாறிவிடும் என்பது மார்க்கத்தினுடைய ஒரு போதனையாக இருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய அருட்கொடைகளில் ஈடு இணை அற்றதும் மிக பெரியதுமாய் விளங்குகின்ற இஸ்லாம் என்கிற மார்க்கத்தினை நாம் அனைவரும் நம்முடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த இஸ்லாத்தை சரியாக அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்திலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த மார்க்க விளக்க நிகழ்ச்சியில் சுய பரிசோதனை என்கிற தலைப்பு எனக்கு இங்கே வழங்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக இந்த சுய பரிசோதனை என்பது மார்க்கம் குறித்த நம்முடைய விஷயங்களை நாம் பரிசோதித்து பார்த்து கொள்வதற்கு மட்டும்தான். ஆனால் ஒரு மனிதனுக்கு மார்க்கத்திலும் சுய பரிசோதனை அவசியம், உலக விஷயங்களிலும் சுய பரிசோதனை என்பது அவசியம்தான். உதாரணமாக எடுத்துக்கொண்டால், ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவன் அல்லது ஒரு நிறுவனத்தில் பணிபுரியக்கூடிய ஒரு ஊழியர், இவர்கள் தாங்கள் செய்யக்கூடிய வேலைகளை அவ்வப்போது நாம் என்னென்ன தவறுகளை செய்து கொண்டிருக்கிறோம், என்னென்ன காரியங்களை சரியாக செய்கிறோம் என்று அவர்கள் அந்தந்த நேரத்தில் ஒரு பரிசோதித்து கொண்டால் மட்டும்தான் அவர்கள் செய்கிற தவறை தானாகவே திருத்திக் கொள்ள முடியும். உண்மையிலேயே ஒரு அழகிய ஒரு தத்துவம் சொல்வார்கள். அது என்னவென்றால், எந்த மனிதன் தன் தவறை தானே திருத்திக் கொள்கிறானோ அந்த மனிதனுக்கு யாரும் உலகத்தில் அறிவுரை சொல்ல தேவையில்லை என்று சொல்வதுண்டு. அப்போ அடுத்த மனிதர்கள் தனக்கு அறிவுரை எப்பொழுது சொல்ல வருகிறார்கள் என்றால், மனிதன் தவறை திருத்தாமல் இருக்கும் பொழுதுதான். இவன் தவறை திருத்தி கொண்டான் என்றால் யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இதுதான் இயல்பான ஒரு விஷயம். இதை எப்படி நமக்கு அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான் என்றால், யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்ட மக்களே, வத்தகுல்லாஹ், நீங்கள் முதலில் அல்லாஹ்வை அஞ்சுங்கள். இதான் விஷயம். இப்போ நம்ம முன்னாடி ஒரு தத்துவம் சொன்னோம் இல்லையா, தன் தவறை தானே திருத்தி கொண்டால் யாருடைய அறிவுரையும் இவனுக்கு தேவையில்லை என்று நம்ம சொன்னோம். அது உண்மைதான். ஆனால் அது எந்த நேரத்தில் உறுதியாக சரியானதாக இருக்கும் என்று சொன்னால், வெறுமன கல்வி அறிவு இருந்தால் மட்டும் போதாது, அறிவை கடந்து இறைவனுடைய அச்சம் வேண்டும். இதுதான் முக்கியம். அதுக்கு தான் அல்லாஹ் என்ன சொல்றானா, வத்தகுல்லாஹ், நீங்க முதலில் அல்லாஹ்வை பயப்படுங்கள், வல் தந்துர் நப்சும் மா கத்தமத்லி கதின், அதற்கு பிறகு நாளை மறுமைக்கு நாம் என்ன செய்திருக்கிறோம் என்று யோசித்து பாருங்கள். அழகா அல்லாஹ் சொல்றான் பாருங்க. எடுத்தெடுப்பிலே நீங்க பரிசோதனை பண்ணி பாருங்க என்று அல்லாஹ் சொல்லவில்லை. அப்படி சொன்னா என்ன தெரியுமா நடக்கும்? ஒரு கட்டம் வரும் பொழுது தன்னுடைய ஆதாயம்தான் முக்கியம் என்று ஒரு மனிதன் வரும்போது தன்னுடைய ஒழுக்கத்தை எல்லாம் இழந்து விடுவான். ஒழுக்கம் என்று சொன்னால் கற்பொழுக்கத்தை மட்டும் சொல்லவில்லை, அனைத்தையுமே நான் சொல்லுகிறேன். டிசிப்ளின் சொல்லிட்டு சொல்றாங்கல்ல, டிசிப்ளின்னா என்னது? அதாவது ஒரு மனிதன் எந்த தவறுகளிலும் ஈடுபடாமல் இருப்பதை மட்டும் குறிக்காது. ஒரு வாக்கு கொடுத்தால் நிறைவேற்றுவது, அதுவும் டிசிப்ளின்ல உள்ளது தான். ஒரு விஷயத்தை நேர்த்தியாக செய்வது, அதுவும் டிசிப்ளின்ல உள்ளது தான். சரியாக நடந்து கொள்வது, அதுவும் அந்த ஒழுக்கத்தில் உள்ளது தான். இப்போ அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் என்றால்,
முதல்ல நீங்கள் வந்து என்ன செஞ்சுருக்கீங்க நீங்களே யோசிச்சு பாருங்க, ஒரு செல்ஃப் கரெக்ஷன் பண்ணிக்கங்க, சுய திருத்தம் செய்து கொள்ளுங்கள் என்று இரண்டாவது தான் சொல்லுகிறான். முதலில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்வது வத்தகுல்லா, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறான். ஏனென்றால் அல்லாஹுடைய அச்சம் இல்லாமல் நமக்கு சுய அறிவு இருந்தால் அந்த அறிவு கண்டிப்பாக ஒரு கட்டத்திலே அறிவா ஆதாயமா என்று பார்த்தால் மனிதன் ஆதாயத்தின் பக்கம்தான் நிற்பான். இதுதான் உலகம். இன்னைக்கு நம்ம பார்க்குறோம், எவ்வளவு பெரிய அறிவாளிகளாக இருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் தான் இந்த உலகம் இன்றைக்கு சீர்கெடுவதற்கு காரணமாக இருக்கிறார்கள். ஆனால் எத்தனையோ சராசரி அறிவாளிகள் இருக்கிறார்கள், பெரிய பெரிய மிகப்பெரிய அறிவாளிகளாக இல்லாட்டாலும் நமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய நபர்கள் போன்று சராசரியான படித்த மக்களாக நம்ம இருக்கிறோம், சராசரியான செல்வந்தர்களாக இருக்கிறோம், ஒரு நடுத்தர வர்க்கத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறோம். இப்படி இருக்கக்கூடிய நாம மற்றவர்களை விட சரியாக நடக்கிறோம் என்றால் இதற்கும் அடிப்படை காரணம் சுய பரிசோதனை தான். நாம் என்னென்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், நாம் செய்யக்கூடிய தப்பு தானே என்கிற பயம் இருக்கு இல்லையா, அந்த பயத்தை தான் அல்லாஹ் முதல்ல விதைக்கிறான். நீங்கள் அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்ளுங்கள், வல் தந்தூர் நப்சும்மா கத்தமத்திலே கது. அதற்கு பிறகு நாளை மறுமைக்கு நீங்கள் என்ன செஞ்சிருக்கீங்கன்னு யோசிச்சு பாருங்க சொல்லிட்டான். அதோடு நிறுத்தினானா, மீண்டும் அல்லாஹ் சொல்கிறான் வத்தகுல்லா, இரண்டாவது முறையாக நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். எப்படி கரெக்டாக அந்த கோர்வை வருதுன்னு பாருங்களேன். நம்ம முதல்ல அல்லாஹுடைய அச்சமும் இருக்கணும், அப்போ தான் அடுத்தவனை ஏமாற்ற மாட்டோம். அல்லது அல்லாஹுடைய அச்சம் இல்லாமல் நடந்தோன்னு சொன்னால் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு கட்டத்தில் தன்னுடைய ஆதாயம் பெரியது என்று நினைத்து விடுவோம். முதல்ல அல்லாஹுடைய அச்சம், அதற்கு பிறகு சுய திருத்தம். சுய திருத்தம் செஞ்சாச்சு, செஞ்ச உடனே மனிதனுடைய மமதை என்ன, பரவாயில்லையே நான் கரெக்டாக நடந்துட்டேன், நான் நடக்கிறதுக்கு என்னுடைய அறிவு தானே முக்கியம், என்னுடைய கட்டுப்பாடு தான் முக்கியம். மனிதன் வந்து ஒரு சில நேரங்களில் கட்டுப்பாட்டை இழந்து விடுகிறான். நல்லா தான் இருப்பான், சாதாரண ஆள் தான், திடீர்னு பார்த்தீங்கன்னா இனம் புரியாமல் கோவப்படுவதை நம்ம பார்க்கலாம், சம்மந்தமே இல்லாமல் கோவப்பட்டு இருப்போம். இதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் மனிதனுடைய இயல்பு அந்த கோவப்படுவது. அதை கட்டுப்படுத்தி நாம் வந்து நம்முடைய கோவத்தை தனித்து கொண்டோம் என்று சொன்னால், தனித்து கொண்ட பிறகு நமக்கு இப்படிப்பட்ட ஒரு தன்மை இருக்கிறது என்கிற அந்த பெருமை வந்துடக்கூடாதுல்ல. அதனால ரெண்டாவது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மறுப்பை அங்கே வைக்கிறான், வத்தகுல்லா, ரெண்டாவது முறையும் நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சுங்க. முதல்ல தக்குவா, ரெண்டாவது சுய பரிசோதனை, மூணாவது தக்குவா. இப்படி அல்லாஹ் நிறுத்துகிறான். இந்த மாதிரி செய்கிற ஒவ்வொரு மனித குலமும் தன்னுடைய சமுதாயத்தையும் அது பாதுகாப்பாக வைத்திருக்கும், தன்னையும் பாதுகாப்பாக வைத்திருக்கும். எந்த சமுதாயத்தில் சுய சிந்தனை இல்லாமல் சுய பரிசோதனை இல்லாமல் தான் செய்கிற தவறை இன்னொருத்தர் சுட்டி காட்டினா தான் நான் திருத்துவேன், இன்னொருத்தர் சொல்லாட்டி நான் திருத்தவே மாட்டேன் என்று எந்த மனிதன் வாழுகிறானோ அந்த மனிதன் கண்டிப்பாக அதில் பாதாளத்தை நோக்கி செல்கிறான் என்ற அர்த்தம். இதுக்கு சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் நடந்த அழகான ஒரு விஷயம், அதாவது சஹி முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய செய்தி. அம்ரு பின் ஆஸ் என்கிற சஹாபி இருக்கிறார். இந்த சஹாபி யார் தெரியுமா? சாதாரண சஹாபி கிடையாது. அதாவது இஸ்லாமிய படை உஹது போன்ற போர்க்களங்களில் மிகப்பெரிய ஒரு இழப்பை சந்தித்து, தோல்வி என்று சொல்ல மாட்டார்கள் வரலாறுல, ஆனால் தோல்விதான். ஏன் தோல்வின்னு சொல்ல மாட்டாங்கன்னா, இஸ்லாமிய படையில் தோல்வின்னு சொல்லக்கூடாது. மனிதன்ட்ட உள்ள இயல்பு, தன்னுடைய படை தோக்குறதை எவனா ஒத்துக்குருவானா? ஒத்துக்க மாட்டான். தோத்தாலும் தோக்காத மாதிரி தான் காட்டிக்கிடுவான். பொதுவாக வந்து இந்த உலகத்தில் உள்ள அரசியலே எப்படி இருக்குன்னு சொன்னால், அரசியல் கட்சிகளை நீங்கள் பார்க்கலாம், அவன் வந்து 40 தொகுதியிலையும் தோற்று தான் போவான், ஆனால் என்ன பண்ணுவான், நாங்கள் தான் வருவோம் என்பது போல, அதாவது தோல்வி தான் கிடைக்கும் என்று சொன்னாலும் கூட தோற்க மாட்டோம் என்பது போல காட்டிக்கொள்வார்கள். கையை இழந்தாலும் கூட சுண்டு விரல் தான் போச்சுன்ற மாதிரி காட்டிக்கிறோம். இது மனிதனுடைய இயல்பு. ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு என்ன சொல்லி தருகிறது என்றால், அப்படி ஒளித்து மறைத்து நாம் எதையும் அணுக வேண்டாம், உள்ளதிலிருந்து பாடம் படிப்போம். அதுதான் சுய பரிசோதனை. அப்போது இந்த உஹதுடைய போரில் இஸ்லாமிய படைக்கு ஒரு ஏறத்தாழ தோல்வியே கிடைத்து விட்டது. சரி, இந்த தோல்வி கிடைச்சதுக்கு காரணம் யாரு? அபூஜகல் காரணம் கிடையாது. அபூஜகல் பத்ரிலே போய் சேர்ந்துட்டான். பெரிய பெரிய தலைகள் எல்லாம் இல்லை, அவர்கள் எல்லாம் பத்ரிலே மௌத்தாகி விட்டார்கள். யாரை வைத்து இந்த இஸ்லாமிய படையை மக்கத்து காப்பீர்கள் தோற்கடிக்கிறார்கள் என்று சொன்னால், சின்னஞ்சிறுசுகள்னு சொல்லுவாங்கல்ல, இளவட்டங்கள், இளம் வயதை சார்ந்த ஹாலித் பின் வலீது, அம்ரு பின் ஆஸ், இந்த சஹாபாக்கள் தான். இவங்க தான் போய் அவங்கள தோற்கடிச்சிட்டு வர்றாங்க. இப்பேற்பட்ட இஸ்லாமிய படைக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கிய ஒரு நபர் தான் அம்ரு பின் ஆஸ். அந்த நபித்தோழர் அவர்கள் தன்னுடைய மரண நேரத்தில் இருக்கிறார். சக்கராத்து காலத்தில் அவருக்கு தெரிஞ்சிருச்சு. அவர்
அந்த சக்கராத்துடைய காலத்தில் ஒரு மாதிரி சவத்தை திரும்பி பார்த்து அழ ஆரம்பித்து விடுகிறார். நல்லா தாங்க இருக்கிறாரு, தைரியமான ஆள் தான். சவத்தை திரும்பி அழ ஆரம்பிச்சிடுறாரு. அவங்க பையங்க கேட்குறாங்க, அபத்தா என்னுடைய தந்தையே எதுக்காக நீங்கள் அழுகிறீங்க? ஏன்னா உலகத்தில் ஒரு புரிதல் இருக்கு இல்லையா, பொது புத்தி என்னன்னு சொன்னால் தைரியசாலி அழுக மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க, வீரன் அழுக மாட்டான், அழுதாலே கோலம் தான் நினைப்பாங்க. அதான் பார்த்தீங்கன்னா பையன் யாராவது ஆம்பளை பசங்க அழுக ஆரம்பிச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன், கேட்பாங்க நீ ஏன்பா பொம்பளை பிள்ளை மாதிரி அழுதுட்டுருக்க அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா ஆணுக்கு அழுகக்கூடாதுன்னு ஒரு புரிதல் இருக்கிறது. அந்த புரிதல் சரியானதுன்னெலாம் நம்ம ஏற்றுக்கிற முடியாது. எல்லாரும் அழக்கூடியவங்க தான். பெண்களும் அழுவாங்க, ஆண்களும் அழுவாங்க, பெரியவங்களும் அழுவாங்க, குழந்தைங்களும் அழுவாங்க, வயசானவங்களும் அழுவாங்க. எந்த மனுஷனும் ஒரு கட்டத்தில் கரைஞ்சு தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. இப்போது இவங்க அழக்கூடிய நேரத்தில் ஏன் அழுகிறீங்கன்னு கேட்கும்போது அந்த மனிதர் சொல்கிறார், அதாவது நான் 3 படித்தரங்களை கடந்து வந்திருக்கிறேன். அவர் என்ன யோசிச்சு பார்க்குறாருன்னா தன்னுடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கிறார். மௌத்தா போகிறோம், இதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது இல்லைங்க, இதுக்கப்புறம் வேறு என்ன காப்பாற்ற சொல்லுங்கள். நாம் மிகப்பெரிய ஒரு பொருளாதார வல்லுநராக கூட, பொருளாதாரம் படைத்தவராக கூட இருக்கலாம். மௌத்துக்கு அப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது. எம்ஜிஆர் மாதிரி குழியில் அடக்கும்போது அவர் வாட்சை கலட்டி போட்டதாக சொல்லுவாங்களே, அப்படி நம்முடைய வீட்டு பத்திரத்தை போட்டு அடக்கம் பண்ண போகிறாங்க? இல்லை. இல்லை நம்ம சம்பாரித்த பொருளாதாரத்தை போட்டு அடக்கம் பண்ண போகிறாங்களா? இல்லை. நம்ம படித்து வாங்கின பட்டத்தை போட்டு அடக்கம் பண்ண போகிறாங்களா? இல்லை. அல்லது ஊரில் ஒரு நல்ல மனிதர்ன்றனால இவருக்கு மாட மாளிகை கூட கோபுரம்லாம் கட்டி வைக்க போகிறாங்களா? அதெல்லாம் இல்லை. யாராக இருந்தாலும் சரி, அம்பானியாக இருந்தாலும் சரி, ஆண்டியாக இருந்தாலும் சரி, 6 அடி குழி தான். இது யதார்த்தம். இப்போ இதில் தான் அவர் புரிந்து கொண்டு அவர் பேசுகிறார், நான் வாழ்க்கையில் 3 படித்தரங்களை கடந்து வந்தேன். முதல் விஷயம் என்னன்னு சொன்னால் அது ரொம்ப கவலையாக இருக்கு. அவர் சொல்கிறாரு, அதாவது அந்த முதல் காலகட்டத்தில் முகம்மது நபி அவர்களை என்னை விட அதிகமாக வெறுத்த ஒரு மனிதன் உலகத்தில் எவனும் இருக்க முடியாது. அவர் சொல்கிறார், ரசூல்லாவை நான் வெறுத்த மாதிரி யாருமே வெறுக்க முடியாது, அவ்வளோ வெறுப்பு. எந்த அளவுக்கு தெரியுமா? முகம்மது நபி மட்டும் என்னிடத்தில் கிடைத்திருந்தார் என்று சொன்னால் ஃபகதல்து, அன்னைக்கே அவரை நான் கொண்டிருப்பேன். எவ்வளோ வெறியோடு இருந்திருப்பார் நீங்கள் யோசிச்சு பாருங்க. பிற்காலத்தில் இஸ்லாத்துக்கு வந்துட்டார், வந்த பின்னாடி தான் அவர் சொல்கிறாரு. சொல்கிறதுக்கே ஒரு தைரியம் வேணும்லங்க. நான் இப்படியெல்லாம் தப்பு பண்ணிட்டேன்னு ஒரு மனிதன் ஒத்துக்கிறான்னு சொன்னாலே அந்த மனிதன் திருந்தி விட்டான் என்று பொருள். எப்போ ஒரு மனுஷன் ஒத்துக்கிற மாட்டான்னு சொன்னால் திருந்தவே கூடாதுன்னு முடிவெடுத்துட்டானா கடைசி வரை ஒரு தவறை மறைக்கிறதுக்கு இன்னொரு தவறு செய்வான். நம்ம தமிழில் சொல்லுவாங்கல்ல, ஒரு பொய்யை மறைக்க இன்னொரு பொய். அல்லாஹுடைய தூதர் சொல்வது போல, அதாவது பொய் என்பது தீமைக்கு வழிகாட்டுகிறது என்று சொல்வார்கள். அந்த மாதிரி மனிதன் எப்பொழுது தவறை மறைக்க பழகி கொள்கிறானோ, அல்லது தவறை சரிகட்ட, இல்லை நான் செஞ்சது சரிதான் என்று தன்னுடைய பேச்சு திறமையினாலோ அல்லது தன்னுடைய ஒரு அசாத்திய தைரியத்தினாலோ அவன் கொண்டு வர நினைத்தானே, ஆனால் கண்டிப்பாக அது அவனுக்கே எதிராகத்தான் போய் முடியும், அடுத்தவனுக்கு எதிராக போய் முடியாது. ஒரு முட்டாள் இடத்துல அறிவாளி பேசி ஜெயித்து விடலாம், ஜெயிப்பது போல நினைத்து கொள்ளலாம். ஆனால் வெற்றி பெற்றது யாரு? இவன் கிடையாது, அவன் தான் ஜெயிச்சான். அவனுக்கு அடுத்து வேறு ஒரு வாழ்க்கை எல்லாம் கொடுப்பான், இவன் கிடைக்கிறத கெடுத்துக்கிட்டுல நிற்கிறான். அப்போ இது மனிதனுடைய இயல்பு. இவர் தன்னுடைய தவறை ஒப்புக்கொள்வதற்கு அதுக்கு நேர்மை இருந்தால் மட்டும் பத்தாது, ஒரு துணிச்சல் வேண்டும். ஒத்துக்கிட்டார். அப்படி நினச்சந்தான் அவர், எனக்கு கிடைச்சிருந்தா நான் கொண்டு கூட போட்டுட்டு இருப்பேன், ஆனால் அல்லாஹ் என்னை காப்பாற்றிட்டான். ஃபலவ் முத்துவாலா தில்கலஹால், அதே நிலையில் நான் வஃபாத் ஆயிருந்தேன்னு சொன்னால் நான் நரகவாசியாக மாறியிருப்பேன். ஒரு முஸ்லீம் இந்த வார்த்தையை சொல்லவே மாட்டான். நம்மள யாராவது அந்த வார்த்தையை சொல்கிற கூட பயப்படுவோம். அதாவது நீங்கள் இதெல்லாம் செய்யாதீங்க நரகத்துக்கு போயிடுவீங்கன்னு சொன்னால் வயசான ஆட்கள்லாம் அதை நவுதுபில்லாஹி அஸ்தோபிர்லா அஸ்தோபிர்லா அப்படிம்பாங்க. ஏன்னு சொன்னால் நரகம்னா இயல்பாகவே முஸ்லீம்களுக்கு ஒரு பயம் இருக்குல்லங்க. முஸ்லீம்களுக்கு இயல்பாகவே நரகம் என்று சொன்னால் பயம் இருக்கிறது, அதில் ஒரு ஒவ்வாமை இருக்கிறது. அவர் தன்னை குறித்து சொல்லுகிறார், நான் அப்படியே மௌத்தா போயிருந்தால் நரகவாதியாக மாறி இருப்பேன், ஆனால் அல்லாஹ் என்னை காப்பாற்றி விட்டான். அடுத்த நிலையில் அல்லாஹ் எனக்கு இஸ்லாத்தை கொடுத்தான். இஸ்லாத்தை கொடுத்திருக்கும் போது நான் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நிற்கிறேன். அவங்கள்ட்ட இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன், அவரை தூதர் என்று நான் ஒப்புக்கொண்டேன், அல்லாஹ்வை தவிர வேறு வணக்கத்திற்குரியவன் இல்லை என்று நான் புரிந்து கொண்டேன். புரிஞ்சுக்கிற போது முகமது நபி அவர்கள் தன்னுடைய கையை நீட்டினார். நீங்கள் இந்த இடத்துல பையத்து செய்யுங்க நீட்டினாங்க. இது இஸ்லாமிய வழக்கம். இன்னைக்கு பொருந்தாது. அன்றைக்கு ஒரு இஸ்லாமிய தளபதி என்கிற அடிப்படையிலும் இறை தூதர் என்கிற அடிப்படையிலும் இஸ்லாத்துக்கு வர்ற ஆண்கள்கிட்ட ரசூல்லா கையில் அவங்க உடன்படிக்கை பையத் வாங்கி கொள்வார்கள். இப்படி வாங்கிட்டு இருக்கும்போது ரசூல்லா கையை நீட்டுறாங்க.
அம்ரு பின் ஆஸ் கையை வைக்கணும்ல, இவர் வைக்க மாட்டுறார். இப்போ கபல்த்து எதி, என் கையை நான் மடக்கிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறார். ஏன் மடக்குனாருன்னு தெரியுங்களா? கையை மடக்கிட்டு அவர் வந்து ஒரு டிமாண்ட் வைக்கிறார். முகமது நபி அவர்களே, அல்லாஹுடைய தூதரே, நான் உங்கள் இடத்துல பையத்தை எடுத்துக்கிறேன், இஸ்லாத்துக்கு வந்துட்டேன், உங்கள் சொல் பேச்சை நான் கேட்குறேன், ஆனால் எனக்கு ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன் சொன்னால், நான் எவ்வளவோ தீமைகளை செய்திருக்கிறேன், அந்த தீமைகளை அல்லாஹ் மன்னிப்பானா கேட்குறான். கேட்கும்போது அல்லாஹுடைய தூதர் அவர்கள் உலகத்திலேயே யாருக்கும் ஒரு சந்தோஷம் தர முடியாது என்று சொல்லுகிற அளவிற்கு இந்த சஹாபிக்கு சந்தோஷம் தருகிற ஒரு பதிலை சொல்கிறார்கள். அதாவது எப்படின்னா, திக்கு தசை தெரியாமல் நிற்கிற ஒருத்தனுக்கு சரியான வழியை காட்டி, இது உனக்கு நல்ல வேலை கிடைத்திருக்கிறது. ஒரு ஆள் அங்கேருந்து ஊர்லேருந்து வந்திருக்கிறாரு, நம்பி வந்த வேலை கிடைக்கல, கூட்டு வந்த ஆள் வந்து ஏமாற்றிட்டான். என்ன ஆச்சுன்னே தெரியாமல் பைத்தியக்காரன் போல் நின்று கொண்டு இருக்கும் பொழுது திடீரென்று ஒரு ஆள் வந்து கையை பிடிச்சி, இங்கே வாங்க, உங்களுக்கு வேலை இருக்குன்னு சொல்லி எடுத்து காட்டி, கடைசியில் அவர் அந்த வேலையை வைத்து பெரிய ஒரு நிலைக்கு வந்து விட்டார் என்று சொன்னால், அந்த நிலைக்கு வந்த பின்னாடி அந்த மனுஷன் பழசை நினச்சி பார்க்கும்போது எப்படி இருக்கும் அவனுக்கு சொல்லுங்கள்? அந்த ஒரு சின்ன டேர்னிங் பாயிண்ட் தானங்க, அந்த திருப்பு முனை தான், அந்த ஒரு நொடி தான் அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஒரு நொடி மட்டும் மாறி இருந்தது, அந்த வழிகாட்டிய மனிதன் மட்டும் இவரை பார்க்கவில்லை என்று சொன்னால் இவருடைய கதி அதோ கதி தான். இவர் அப்படித்தான் உணர்கிறார். நான் போயிட்டு அல்லாஹுடைய தூதர்கிட்ட அவங்க நீட்டும் போது நான் நீட்ட மாட்டேன்ட்டேன், இதைத்தான் நான் காரணமாக சொன்னேன், என் பாவத்தெல்லாம் அல்லாஹ் மன்னிப்பானான்னு கேட்டேன். அப்போ அல்லாஹுடைய தூதர் இந்த மனிதருக்கு ஒரு கலங்கரை விளக்கமாக ஒரு பதிலை சொல்லுகிறார்கள். என்ன எப்படி கேட்டீங்க? வா அன்னல் இஸ்லாம யஹ்திமுமா கபுலா, இஸ்லாமிய மார்க்கம் தனக்கு முன்னால் உள்ள எல்லா காரியத்தையும் மன்னித்து விடுகிறது. இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒருத்தன் தப்பு செஞ்சிருக்கலாம், இஸ்லாத்துக்கு வந்துட்டானா இவனுடைய தீமையை இஸ்லாம் அழித்து விடுகிறது. வா அன்னல் ஹிஜ்ரத்தை தஹ்திமுமா கபுலஹா, ஹிஜ்ரத் என்பது அதற்கு முன்னால் செய்த தீமைகளை எல்லாம் அழித்து விடுகிறது. வா அன்னல் ஹஜ்ஜ யஹ்திமுமா கபுலா, ஹஜ் என்பது அதற்கு முன்னால் உள்ள தீமைகளை எல்லாம் அழித்து விடுகிறது. முடிஞ்சு போச்சு. நீங்கள் செய்யக்கூடிய காரியம் இதுதாங்க. ரசூல்லா தெளிவாக சொல்கிறாங்க. இப்படி கேட்குறீங்களே, தீமையெல்லாம் அல்லாஹ் வந்து மன்னிச்சிருவானான்னு கேட்குறீங்களே, இஸ்லாத்துக்கு வந்துட்டு அதுக்கு முன்னாடி உள்ள தீமையை போல அல்லாஹ் மன்னிச்சிருவான், அப்படியே மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. அதே போல் நீங்கள் ஹிஜ்ரத் பண்ணுறீங்கன்னு சொன்னால், ஹிஜ்ரத்துக்கு முன்னாடி செஞ்சதை இந்த ஹிஜ்ரத் மன்னித்து விடுகிறது, அழித்து விடுகிறது. ஹஜ்ஜும் செய்து விட்டீர்களே ஆனால் அந்த பாவம் அழித்து விடுகிறது. இதுக்கு மேலே உங்களுக்கு வேறு என்ன வேணும்னு கேட்குறான். அப்போ அந்த சஹாபி என்ன செய்கிறாருன்னா, அல்லாஹுடைய தூதரை பார்க்க முடியாமல் தேம்பி தேம்பி அழுகிறார். கண்ணெல்லாம் குளமாயிடுச்சு. அப்படியே சொல்கிறார், என்னுடைய கண் கொண்டு அல்லாஹுடைய தூதரை பார்க்க முடியலை. ஏன் அப்படின்னா, இவர் வச்ச ஒரே ஒரு டிமாண்ட் இதுதானே, வேறு ஏதாவது வச்சாரா? நான் இஸ்லாத்துக்கு வந்தால் எனக்கு நீங்கள் தலைவர் பதவி கொடுப்பீங்களா? நான் இஸ்லாத்துக்கு வந்தால் எனக்கு நல்ல ஒரு இடம் கொடுப்பீங்களா? நான் இஸ்லாத்துக்கு வந்தால் எனக்கு வேறு ஏதாவது நீங்கள் வந்து புகழ் மாலை சூட்டுவீங்களா? அப்படியெல்லாம் கேட்கல. அவர் கேட்டது ஒன்று தான், நான் இஸ்லாத்துக்கு வந்தால் என்னுடைய பாவம் குறித்த நிலைப்பாடு என்னன்னு கேட்குறாங்க. ரசூல்லா சொல்லிட்டாங்க, இதுதானே இஸ்லாத்துக்கு வந்துட்டு உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் சொன்ன உடனே அவர் தேம்பி தேம்பி அழுது, அவர் ரசூல்லா வந்து என்னால் பார்க்கக்கூட முடியலை, இந்த நிலையில் அல்லாஹ் என்னை வைத்திருக்கிறார், இப்பொழுது நான் மரணம் அடையும் பொழுது கண்டிப்பாக நான் சொர்க்கவாசியாக தான் மாறுவேன் என்று எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு இருக்கிறது என்று அவர் சொல்லக்கூடிய செய்தியை நம்ம பார்க்குறோம். யோசிச்சு பாருங்கள், இன்னைக்கு நாமளும் வந்து பல படித்தரங்களை கடந்து வந்துட்டு இருக்கிறோம். இப்போ இன்னைக்கு வந்து அல்லாஹுடைய அருளால் அந்த பயானை கேட்குறோம்ல, பயான் பேசுகிறோம், கேட்குறோம், மார்க்கத்தில் நம்மளும் சேர்ந்து போயிட்டுருக்குறோம். நம்முடைய கடந்த கால வாழ்க்கை எப்படி இருக்கும்? சில ஆட்கள் வந்து தர்காவே கதி என்று கடந்தவர்களும் இருப்போம். வீட்டில் எங்கே சுற்றி பார்த்தாலும் தர்கா படங்களாக இருக்கும். ஒவ்வொரு குடும்பங்களையும் கிராமங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது வீட்டுக்கு வீடு ஒரு தர்கா அவுலியாவுடைய பேர் வச்ச ஒரு ஆம்பளை ஆட்கள் யாராவது இருப்பாங்க. நம்ம சமுதாயத்தில் பேரெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா சில பேர்கள் வந்து விசித்திரமாக இருக்கிறது. ஆண்களுக்கு பேர் வைக்கிறாங்க, சீனி, சர்க்கரை, இந்த மாதிரி எல்லாம் பேர் வைக்கிறார்கள்ல. இதுக்கு என்னங்க காரணம்? இது என்ன அரபிக் நேமா சொல்லுங்கள்? இல்லை தமிழில் இந்த ராஜான்னு பேர் வைக்கிறாங்கல்ல, இது ராஜாங்கிற தமிழ் நேம், இந்த அரபிக் நேம் கிடையாது, இது நான் அரபிக் தான். அந்த மாதிரி இதுக்கு ஒரு சரியான அர்த்தமாவது இருக்கிறதா? இல்லை. இன்னும் சில நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சமுதாய மக்கள் குழந்தை இல்லைன்னு சொன்னால் அதில் நடக்கிற அந்த வேடிக்கைகள் இருக்கிறது, அது ரொம்ப மோசமானது. வேடிக்கையாகவும் இருக்கும், அதே நேரத்தில் வேதனையாகவும் இருக்கும். ஒரு பையன் பிறகுறான், 4 வருஷம் 5 வருஷம் கழித்து திருமணம் ஆன பின்னாடி பிறகுறான். நார்மலாக அவன் வந்து பிறக்கலை, ஒரு வருஷத்தில் பிள்ளை இல்லை அப்படின்னு சொன்ன உடனே எல்லா தம்பதிக்கு வந்து வேதனையாக தான் இருக்கும். இது உண்மைதான். அதான் சொல்லுவாங்க, கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு குழந்தைய பெற்று கொடுத்துடணும், அப்போ தான் எல்லோரும் வாங்கி அடைக்க முடியும். அடுத்த குழந்தை பெற்றுக்கலையே, அது உன் விருப்பமா? ஒரு குழந்தைய பெற்று கொடுத்துரு, இல்லைனா ஊரில் கேட்குற கேள்விக்கு ஒன்றால் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க பெண்களை நோக்கி. இப்போ குழந்தை இல்லைன்னு சொன்ன உடனே
அன்னைக்கு இருந்த ஒரு பழக்கம் இன்னைக்கு அல்லாஹ் ரொம்ப குறைச்சிட்டான். அன்னைக்கு இருந்தது, நீ அல்லாட்ட கேட்குறிய இல்லையா, அவுளியாட்ட உன்னுடைய கோரிக்கை பெட்டிஷனை போட்டு வச்சிரு, அவுளியாட்ட போன்னு சொன்னோடனே தர்காவாக ஏறி இறங்குவார்கள். அப்போது ஒரு தர்காவாக டிரான்ஸ்ஃபர் ஆகி போகும்போது கடைசியில் காட்டுப்பாவ பள்ளியாசல் அப்படின்னு சொல்லிட்டு புதுக்கோட்டை கிட்ட ஒரு தர்கா இருக்கிறது. அந்த தர்காவுக்கு போகும்போது பையன் பிறந்துட்டான். இப்போ பிறந்ததுக்கு யார் காரணம்? அல்லாஹ் காரணம் இல்லை, அவுளியா தான் காரணம். ஐயா அவுளியா பேரை என்று சொல்லி அந்த பையனுக்கு காட்டுப்பாவாங்கிற அந்த பேரை எடுத்து அப்படியே வைத்து விடுகிறார்கள். வைக்கிறது இல்லைங்க விஷயம். உயிரோடு இருந்து மௌத்து வரைக்கும் அந்த பேரை சுமந்துக்கிட்டே வாழணும். பேரை கேட்கும் போதே எப்படி இருக்குது? ஸ்கூலில் வாத்தியார் கூப்பிடுவார், காட்டுப்பாவா அப்படின்னு கூப்பிடுவார். இவன் ஒளிஞ்சு ஓடுவான் உள்ள. ஏன்? எல்லாரும் சிரிப்பானோ, நமக்கே கேட்குறதுக்கு சிரிப்பாக இருக்கு. அப்போ அந்த பையன் எல்லா இடத்துலையும் இந்த பேரை தான் கூப்பிடுவாங்க. ஹாஸ்பிட்டலில் இதுதான், ஒரு இடத்துல விளையாட போனால் அங்கே இதை தான் சொல்லி கூப்பிடுவானோ, எல்லா இடத்துலையும் இந்த பேரை தான் கூப்பிடுவாங்க. இப்படி ஒரு அறியாமை காலத்தில் இருந்தோம். பெண் பிள்ளைகளாக இருந்தால் அப்படி தான், பொம்பளை பிள்ளைங்களாக இருந்தால் அவங்களும் ஒவ்வொரு தர்காவாக போவாங்களா. ஆம்பளை பையன் பிறந்தால் ஆம்பளை, அதாவது ஆண் அவுளியான்னு சொல்கிற அந்த பேரை வச்சு விட்டுறலாம். பெண் குழந்தை பிறந்தால் இந்த பேரை வைக்க முடியும்? வைக்க முடியாது. போய்கிட்டே இருப்பாங்க, அங்கே போங்க இங்கே போங்க, ஆத்தங்கரையில் செய்யத் அலி பாத்திமா இருக்கு அங்கே போங்க. அங்கே போகும்போது பிறந்துருச்சா செய்யத் அலி பாத்திமான்னு பெயர், சையத் அலி ஃபாத்திமா. இது எப்படி இருக்கிறது? சையதுன்னு சொன்னால் தலைவர், அலின்னு சொன்னால் அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஃபாத்திமா. இதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணுங்க, தலைவர் அலி ஃபாத்திமா. ஒன்று சையத் அலின்னு வைக்கணும், அப்படி வச்சா அலி ரலியல்லாஹு அன்ஹு பேருன்னு முடிச்சிடலாம். அல்லது ஃபாத்திமான்னு வைக்கணும், இப்படி வச்சா ஃபாத்திமா நாயகின்னு முடிச்சிடலாம். ரெண்டையும் சேர்த்துக்கிட்டு வச்சா கணவன் மனைவி பேர் ரெண்டையும் சேர்த்து ஒரு பேர். இதில் ஒரு அர்த்தமும் கிடையாது, ஒரு பொருத்தமும் கிடையாது. நம்ம சமுதாயம் இப்படி வைத்தது. சையத் அலி ஃபாத்திமா தர்காவுக்கு போய் பிறக்கலன்னு வச்சுக்கோங்க, அங்கே போகாதீங்க. நீங்கள் இந்த திருவனந்தபுரத்து பக்கத்தில் பீமா பள்ளின்னு ஒன்று இருக்குது, அங்கே போங்க, அனுப்பி விடுவாங்க. பீமா பள்ளிக்கு போயிடுவாங்க. பீமா பள்ளிக்கு போய் பிறந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இங்கே போனால் எந்த பேர், அங்கே போனால் பீமா பூமா என்றெல்லாம் இஸ்லாமிய பேர்களை நீங்கள் கேள்விப்படுறீங்கல்ல. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு சொன்னால் இந்த மாதிரியான ஒரு காலகட்டம் தான். இந்த சஹாபி அப்படி தான் நினச்சி பார்க்குறாரு. நான் இவ்வளோ மோசமானவனாக இருந்தனே, இப்படி இருந்து எனக்கு அல்லாஹ் கொடுத்துட்டானே, அந்த சிந்தனை நாம் நினைக்கும் போது இந்த கொள்கையின் மீதான மதிப்பு கூடும். இது கொள்கை ரீதியாக. ரெண்டாவது என்ன தெரியுமா? ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய கட்டுப்பாட்டை எப்பொழுது அவன் நிலைத்து வைத்துக் கொள்கிறான் என்று சொன்னால், தன்னிடத்தில் உள்ள தவறை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்கள். மனிதர்கள் செய்கிற பெரிய தப்பை என்ன தெரியுங்களாங்க? தன்கிட்ட இருக்கிற தவறை ஏற்றுக்கிறது கிடையாது. நான் ஒரு மிஸ்டேக் பண்ணுறேன், இந்த இடத்துல எனக்கு சரியாக இது வராதுங்க அப்படின்னு சொல்லி இருந்தால், ஆமாம் எனக்கு வரமாட்டேது தானே, சரி இதை திருத்திக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், செல்ஃப் கரெக்ஷன் பண்ணி தான் பார்ப்போமே என்று ஏற்றுக்கொள்கிற மனம் இருந்தால்தான் தவறை திருத்த முடியும். தவறை திருத்தணும்னா முதல்ல தவறை ஏற்றுக்கக்கூடிய மனம் வேண்டும். தவறை ஏற்றுக்கிற மனமே இல்லைடா, எப்படி திருத்த முடியும்? நான் தப்பெல்லாம் பண்ண மாட்டேன்ப்பா, என் பையன் இப்படி தப்பு பண்ணுவான், அதெல்லாம் சொக்க தங்கம் என்பது போல பிள்ளைகளுக்கு கண்மூடித்தனமான ஒரு சான்றிதழை கொடுக்கும் பொழுது அந்த பிள்ளைகளினுடைய தவறான பாதைக்கு நாமளே வழியமைத்து கொடுப்பது போல மாறிவிடும். இது தந்தை பிள்ளைக்கு செய்யக்கூடிய விஷயம். தனக்கு செஞ்சால் இதுதான் உண்மை. தன்னுடைய விஷயத்தில் கூட மனிதன் எப்படி இருக்கக்கூடாது என்று சொன்னால், தன்னுடைய தவறை நியாயப்படுத்தக்கூடியவனாக இருக்கக்கூடாது. தான் செய்யக்கூடிய தவறை ஒருபொழுதும் பூசி மெழுகி நான் தப்பித்து விட்டால் போதும் என்று நினைத்தால் இவன் மறுமையில் மாட்டிக்கொள்ள போகிறான் என்று அர்த்தம். எந்த ஒரு மனிதன் இந்த உலகத்தில் தான் செய்கிற தவறை விட்டு தப்பிப்பதற்கு பல்வேறு தந்திரங்களை கையாளுகிறானோ, இவன் நாளை மறுமையில் வசமாக சிக்கப் போகிறான் என்று அர்த்தம். அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள், ஒமன் நூக்கிஷ, யார் மறுமையில் கடுமையாக துருவி துருவி அல்லாஹுவால் கேள்வி கேட்கப்படுகிறானோ, அல்லாஹ் சும்மா கேட்டு விட்டுனானா பிரச்சனை இல்லை. நம்ம இமிகிரேஷன் மாதிரி தான், போய் நிற்கும்போது நீங்கள் எதுக்கு போகிறீங்க, இந்த இதுக்கு போகிறேன் அதுக்கு போகிறேன், சரி நாங்கள் போயிட்டு வாங்க அப்படி ஸ்டாம்பிங் பண்ணி கொடுத்துட்டா பிரச்சனையே கிடையாதுங்க. நல்ல காரியத்துக்கு போனாலும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தாலே 4 கேள்வி கேட்டால் என்ன செய்யும், அவ்வளோதான். அங்கே இருக்கிற ஆட்களுக்கு ஒரு மாதிரி பயம் வந்துடும். எதுக்கு கேட்குறான், என்னாச்சுன்னு தெரியலே, வேறு யாரும் நம்ம பேர் மாதிரி யாரையும் பார்த்துட்டாங்களே, எது ரூமர் வந்துருச்சா. அதில் நம்ம பாய்மார்களாக இருந்தால் தாடியோடு போயிட்டு வந்தோன்னு வச்சுக்கோங்க, மேற்கொண்டு ஒரு மாதிரி என்ன செய்வான், சேர்ந்துக்குருவான் எல்லாரும். இப்படி எல்லாம் இருக்கிறது. இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி அவன் நோண்ட ஆரம்பிச்சிட்டாலே பயம் வருதுல. அதைத்தான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, வமன் நூக்கிஷ, யாரையாவது அல்லாஹ் தோண்டி தோண்டி கேட்க ஆரம்பிச்சிட்டான்னு வச்சுக்கோங்க, ஃபக்கது உஸிப, அவனை அல்லாஹ் கடுமையாக தண்டிக்க போகிறான்னு அர்த்தம். அவ்வளோதான், அவன் ஒளிஞ்சான்னு அர்த்தம். இந்த அளவுக்கு ஒரு மனுஷன் போகக்கூடாதுன்னு சொன்னால், உலகத்தில் தன்னிடம் உள்ள தவறை, தன்னிடம் உள்ள பிரச்சனையை, தன்னிடம் உள்ள குறையை முதல்ல அவன் உணர்ந்து கொள்ள வேண்டும். இது மார்க்க விஷயத்துக்கு மட்டும் கிடையாது, மறுமையில் ஜெயிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, உலகத்துக்கு அதுதான். ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறோம்,
நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம், ஆமாம் இது மிஸ்டேக் தான், இனிமேல் செய்யக்கூடாது என்று நாமளாக இதை எடுத்து இதை செல்ஃப் கரெக்ட் பண்ணிட்டோன்னு சொன்னால் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடலாம், வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்திற்கு நம்ம போயிடலாம். அடுத்த ஆள் சொல்லி காட்டி நம்ம திருத்தவில்லை என்றால், நாமே திருத்திக் கொள்ளவில்லை என்று சொன்னால் கடைசி வரை எங்கே தான் இருப்போம்? அதே இடத்துல தான் சுற்றிட்டு இருப்போம். அப்போ ஒரு மனிதனை முடக்கக்கூடியது தன் தவறை உணராதது தான். அதைத்தான் மார்க்கம் சொல்கிறது, வல் தந்துர் நப்சும்மா கத்தமுத்தலி கதின். நாளை மறுமைக்கு என்ன செஞ்சிருக்கேன்னு யோசிச்சு பாருங்க, அதை பற்றி சிந்திச்சு பாருங்க. உலகத்துக்கு அதுதான், நாளைக்கு மறுமைக்கு அதுதான். மனிதன் எந்த இடத்துல சறுக்குகிறான் என்றால், தனக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற சின்னஞ்சிற பலவீனங்களை தன்னுடைய சாதகமாக அவன் நினைப்பது. சில பலகீனங்களை அல்லாஹ் கொடுத்துருப்பான், அந்த பலகீனத்தை பலகீனம்னு நினைக்கிறவரை அதில் நாம் பெரிய அட்வான்டேஜ் எடுத்துக்கிற மாட்டோம். அந்த பலகீனத்தை நமக்கு இருக்கக்கூடிய ஒரு வசதின்னு நம்ம நினச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சர்க்கிளில் போய்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். இது அதில் மார்க்கம் தெரியாத மக்கள்கிட்ட இந்த பிரச்சனையை நீ அதிகமாக பார்க்க முடியாது. மார்க்கம் படித்த, மார்க்கத்தினுடைய விழிப்புணர்வு கொண்ட, ஏகத்துவ கொள்கை அடிப்படையாக கொண்ட சகோதரர்கள் மத்தியில் தான் இந்த ஒரு பிரச்சனை அதிகமாக இருக்கும். என்ன தெரியுமா? எல்லா தப்பையும் செஞ்சுவிட்டு ஏன்பா செஞ்ச, மனுஷன்னா தப்பு செய்யக்கூடியவன் தான். இந்த டைலாக் கேட்டிருக்கீங்களா? இது எல்லா இடங்கள்லையும் என்ன செய்யலாம், இந்த டைலாகை கேட்கலாம். இதுவே முதல்ல தப்பான கருத்து. மனுஷன் தப்பு செய்யக்கூடியவன் தான் என்பது சரிதாங்க. அதுக்காக எல்லா தப்பையும் செஞ்சுவிட்டு செய்கிற தப்பையெல்லாம் செஞ்சுட்டு மனுஷன் தப்பு செய்யக்கூடியவன்டான்றதை ஒரு சேஃப்டி கார்டாக எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் இது எப்படி சரியாக இருக்கும்? யோசிச்சு பாருங்கள். மனிதன் தப்பு செய்யக்கூடியவன் தான், மாட்டுக்கருத்து அல்ல. அதாவது ஒவ்வொரு அதனுடைய மகனும் லைலி வன்னஹார், இரவிலும் பகலிலும் அவன் பாவம் செய்து கொண்டே இருக்கிறான் என்று தூதர் சொல்கிறார்கள். அதில் மாட்டுக்கருத்து இல்லை. மனிதன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? தப்பு செய்யக்கூடிய மனுஷன் தான். தான் செய்த தவறை நினைத்து திருந்தக்கூடியவனும் மனிதன் தான். தப்பை செஞ்சுவிட்டு தப்பிக்கிறதுக்காக மனுஷன் சொல்கிறான்னு வச்சுங்களேன், இவன் மனிதன்றதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறான்னு அர்த்தம். இதுக்கு அழகிய எடுத்துக்காட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம். அற்புதமான எடுத்துக்காட்டு. ஒரு மனுஷன் தவறு செய்யக்கூடியவன் தான். அதுக்கு எப்படி நம்ம டெஃபினேஷன் எப்படி கொடுக்கறது, வரைவிலக்கணை எப்படி நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம எப்படி ஒரு ஆளை வச்சு சொல்கிறதுனா, நீங்கள் தாராளமாக என்ன செய்யலாம், மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்கலாம். அவங்க என்ன செய்கிறாங்க, அல்லாஹ் இடத்துல கேட்குறாங்க, இறைவா அரிணி, உன்னை எனக்கு நீ காட்டு, அங்குரு இலைக், நான் உன்னை பார்க்கணும் கேட்குறான். கேட்கும்போது நல்லதுக்கு தானே கேட்குறாங்க. அல்லாஹ் பார்க்கணும் எல்லாத்துக்கும் ஆசை தானுங்க. யாருக்காவது ஆசை இல்லாமல் இருக்கா? எல்லாருக்கும் ஆசை. எல்லா முஸ்லீமாக பிறந்த எல்லாத்துக்கும் அல்லாஹ் பார்க்கணும்னு ஆசை தான். சில ஆட்கள் சின்ன வயசுலான அல்லாஹ் பார்த்தன்லாம் சொல்லுவாங்க. எப்படின்னா, எங்கேயாவது தூரத்தில் போயிட்டு இருக்கும்போது பள்ளியாசலில் நைட்டு 1 மணி 2 மணிக்கு வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், வெள்ளேர்னு ஏதாவது உருவம் இருக்கும், லைட் எரியுன்னு வச்சுக்கோங்களேன் ஓரத்தில், உனக்கு பார்த்தோன்னே நான் அல்லாஹ் பார்த்துட்டேன் அப்படின்லாம் என்ன செய்வாங்க, சொல்லுவார்கள். அதை ஒரு பெருமையாக சந்தோஷமாலாம் பேசுவாங்க. ஏன்னா அல்லாஹ்வை பார்க்கணுன்னு எல்லாத்துக்கும் ஆசை தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் மனிதன் அடிப்படையில் கேட்டுட்டாங்க. கேட்கும்போது அதுக்கு அல்லாஹ் அழகிய ஒரு பதிலை சொன்னான். என்ன பதிலை சொன்னான்? லன்தராணி, உங்களால் என்னை பார்க்கவே முடியாது, நீங்கள் என்னை பார்க்கவே முடியாது. நீங்கள் என்னை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு ஒரு செய்தியை நான் சொல்கிறேன். என்னுடைய ஒளியை நான் அந்த மலைக்கு அனுப்புகிறேன். ஃபைனிஸ்தகர்ர மக்கானஹு, அதனுடைய இடத்தில் அது உடையாமல் இருந்து விட்டது என்று சொன்னால் ஃபஸௌஃப தரானி, தாராளமாக நீங்கள் என்னை பார்க்கலாம். அல்லாஹ் சொல்கிறான். அந்த ஒளியை அல்லாஹ் அந்த மலைக்கு கொடுக்கிறான். கொடுக்கும் பொழுது என்ன நடந்தது என்று சொன்னால், ஜஅலஹு தக்கா, அந்த மலை சுக்குநூறாக உடைந்து சிதறிவிட்டது. அல்லாஹ்வை பார்க்கணும்னு கேட்டாங்கல்ல, அல்லாஹ் என்ன சொன்னா, என்ன உங்களால் பார்க்க முடியாது, என்னுடைய ஒளியை அல்லாஹ் மலையில் ஏறி நிற்கலை. நல்லா புரிஞ்சுக்கணும். மொத்த எடையும் தூக்கி மலை மேலே வைக்கலைங்க. அல்லாஹினுடைய அந்த ஒளியில் சின்ன பகுதியை தான் பர்டிகுலராக அந்த மலை மேலே மட்டும் படுற மாதிரி. மலைக்கு பக்கத்தில் தான் மூசா நபி நிற்கிறாங்க. மூசா நபி மேலே படலை, எது மேலே மட்டும் படுகிறது, மலையின் மீது மட்டும். அந்த மலையின் மீது பட்ட உடனே மலை சுக்குநூறாக உடைந்து சிதறுகிறது. சிதறினா என்ன நடக்குது தெரியுமா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. டமார் டுமார்னு ஒரு சத்தம், கீழே விழுந்துடுறாங்க. விழுகிறதுலேருந்து அல்லாஹ் என்ன செய்தியை சொல்கிறான் தெரியுமா? என்ன நீங்கள் பார்க்கன்னு கேட்குறீங்களே, என்னுடைய எடையை மலையே தாங்க முடியலைன்னு சொன்னால் இவங்க மயக்கப்பட்டு கீழே விழுந்துடுறாங்க. சத்தம் கேட்ட உடனே நிறைய நீங்கள் பார்க்கலாம், பாம் பிளாஸ்ட்லாம் நடக்குதுல, சம்மந்தம் இல்லாமல் ஒருத்தன் செத்து போவான். அதாவது பில்டிங்லேயும் இருக்க மாட்டான், இவன் அந்த இதில் சம்மந்தப்படவும் மாட்டான், ரோட்டில் நடந்து போயிட்டு இருப்பான், டமார்னு ஒரு வெடி வெடிக்கும். அந்த சவுண்டு டெசிபிள் தாங்குற அந்த லெவலை கடந்த உடனே காதில் உள்ள ஜவ்வெல்லாம் கிழிஞ்சு ஒரு மாதிரி ஆகி அதோடய அவன் என்ன செஞ்சிருவான், வழி தாழ முடியாமல் இறந்து போயிடுவான். இது மனித இயல்பு. கட்டத்துக்கு மீறி அவன் தாங்க முடியாத சத்தமோ அல்லது தாங்க முடியாத உணர்வோ இருந்ததுன்னு சொன்னால் ஜனாசா தான். இப்போ அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள காப்பாற்றிட்டான் மயக்கத்தோட. இவங்க மயக்கி விழுந்தவங்க ஃபலம்மா அஃபாக், எழுந்திருக்கிறாங்க. எழுந்திருத்து சொல்கிறாங்க, கால இன்னி இறைவா
நான் உன்னிடத்தில் தௌபா செய்து விடுகிறேன். தயவு செஞ்சு இப்படிலாம் நான் கேட்க மாட்டேன். துபுத்து இலைக், உன்னிடத்தில் நான் தௌபா செய்கிறேன். வ அன அவ்வளுல் முஸ்லிமீன், உனக்கு கட்டுப்படக்கூடியவர்களில் முதல் நபராக நான் ஆகிவிடுகிறேன். மூசா நபி சொல்கிறாங்க. இப்படி தெரியாமல் மூசா நபி கேட்டாங்கல்ல, கேட்டது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னால் உங்களால் என்னை பார்க்க முடியாதுன்ற தெளிவாக சொல்லிட்டான். இருந்தும் அவங்க கேட்டுட்டாங்க. மனித பிள்ளையாக நடந்து விட்டது. மனிதன் என்கிற அடிப்படையில் இப்படி கேட்கக்கூடாத விஷயத்தை கேட்டுட்டாங்க. அதுக்கு பிறகு மூசா நபி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு இடத்துலையாவது அல்லாஹ்வை பார்க்கணும்னு கேட்டாங்களா? யோசிச்சு பாருங்க. எங்கேயாவது போய் கேட்டதா வரலாறு இருக்கிறதா? இந்த சம்பவத்துக்கு முன்னாடி 2வது தடவை மீண்டும் கேட்டாங்க, அப்படி எங்கேயாவது இருக்கிறதா? அல்லாஹ்விடத்தில் உரையாடினாங்க. கடைசி காலகட்டத்தில் ஃபிரௌன் விரட்டிக்கிட்டு வர்றான். விரட்டிக்கிட்டு வரும்போது கூட அல்லாஹ் கட்டளை இடுகிறான், அந்நிதுரி பி அசாக்கல் பஹர், உங்களுடைய கைத்தடியை வச்சு கடல்ல அடிங்க என்று சொல்லுகிறான். அடிக்கிறாங்க. அடிச்சா பாதை வருகிறது. அல்லாஹ் தான் ஆர்டர் போடுறான், இவங்க தான் செய்கிறாங்க. அப்படி ஆர்டர் போடும்போது கூட அந்த சொல்கிற ஆர்டரை ஒபே பண்ணுறாங்களே ஒழிய ஒரே ஒரு தடவை உடனே நான் திரும்பி பார்த்துக்கிறேன் அப்படின்னு சத்தம் வர்ற பகுதியை பார்த்து திரும்பினாங்களா? இல்லை. இதுதான் மனித பிழை. மனிதன் என்கிற அடிப்படையில் தவறு செய்வதுனா என்னன்னு சொன்னால், ஒரு தவறை செய்து விட்டோம் என்றால் அடுத்து அந்த தவறை திருத்தி வாழ பழகிக்கொள்ள வேண்டும். மீண்டும் மீண்டும் தவறை செய்துவிட்டு செய்கிற நேரங்களெல்லாம் மனிதன் பிழை செய்யக்கூடியவன், மனிதன் தவறு செய்யக்கூடியவன் என்று சொன்னால் இது திருந்துவதற்கான வழிமுறை கிடையாது. அந்த தவறில் நீடிப்பதற்குண்டான ஒரு வழிமுறை தான். இது கண்டிப்பாக சுய பரிசோதனையில் அடங்கவே அடங்காது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ மூசா நபி அவர்கள் மனித பிழை செய்தார்கள். எப்படி? ஒரு தடவை கேட்டாங்க, தௌபா செஞ்சாங்க, மீண்டும் கேட்கல. இதுதான் சரியானது. இந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இருக்கிறோமா? இதான் கேள்வி. சுய பரிசோதனை செய்து கொள்வது முதல் படி, அம்ரு பின் ஆஸ் போல. அப்படி செய்த அந்த பரிசோதனையை சரியாக நம்ம நிறைவேற்றுகிறோமா என்பது 2வது படி. அப்படி நிறைவேற்றுகிறோமா என்பதற்கு மூசா நபி அழகிய எடுத்துக்காட்டு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்க்கலாம், அதாவது அல்லாஹுடைய தூதர் காலகட்டத்துக்கு பின்னால் ஒரு மனிதர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம் இருக்குல்லங்க, அது இஸ்லாம்னா என்னன்னு அப்படியே நமக்கு படம் பிடித்தான் போல காட்டுகிறது. எப்படி தெரியுமா? அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஹுவல்லதி பஅத ஃபில் உம்மீயீன ரசூலம் மின்ஹும், இந்த முகமது நபி அவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு படிப்பறிவில்லாத சமுதாயத்திலிருந்து தூதராக அனுப்பியிருக்கிறான். அன்றைக்கு இருந்த அரபுகள் எப்படிப்பட்டவங்க? படிப்பறிவில்லாத. அதை ரசூல்லாவே சொல்கிறாங்க. இது இழிவு கிடையாது. ரசூல்லாவே என்ன சொல்கிறாங்கன்னா, நஹ்னு உம்மத்துன் உம்மியத்துன், நாம் உம்மி சமுதாயம் தான். உம்மினா என்ன தெரியுங்களா? எழுத படிக்க தெரியாதவர்கள் என்பது மொழிபெயர்ப்பு, சரிதான். நேரடியான அர்த்தம் என்ன தெரியுமா? உம்முன்னு சொன்னால் அம்மா, உம்மி என்று சொன்னால் தாயை சார்ந்தது. மிஸ்ரின்னு சொல்கிறோம், சூதானின்னு சொல்கிறோம், சவுதி அப்படின்னு சொல்கிறோம், இப்படி ஒமானின்னு சொல்கிறோம்ல, இது மாதிரி உள்ளதான் உம்மி. தாயை சார்ந்ததுன்னா என்னது? தாயை நம்பியே யார் இருப்பா? வயசான ஆள் இருப்பாங்களா, குழந்தை இருப்பாங்களா? குழந்தை, கை குழந்தை என்ன செய்யும்? அம்மா விட்டு 10 நிமிஷம் இருக்க. அப்போது உம்மி என்று சொன்னால் அதுக்கு நேரடி அர்த்தம் என்னன்னு சொன்னால் தாயை சார்ந்தது என்று பொருள். தாயை சார்ந்த ஒரு குழந்தைக்கு எழுத தெரியுமா? படிக்க தெரியுமா? எழுத படிக்க வேண்டாம், விவரம் தெரியுமா? முதல்ல இந்த இடத்துல இதை செய்யலாம் செய்யக்கூடாதுன்னு தெரியுமா? இப்போ நம்ம கரெக்டாக சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். ஒரு 6 மாத பிள்ளைய கொண்டு விட்டீன்னு வைங்க, இருக்கிற எல்லாத்தையும் ஒரு வழியாக்கிட்டு போயிடும். இதை எடுத்து அங்கே போடும், அதை எடுத்து இங்கே போடும். இதுதான் குழந்தைக்கு அழகு. அதே மாதிரி ஒரு மனிதன் இந்த இடத்துல இதை செய்யக்கூடாதுன்னு அவன் புரிஞ்சு வச்சுட்டு இருப்பான். ஆனால் குழந்தைக்கு அது தெரியாது. அப்போ ஒரு சமுதாயமே எப்படி இருக்கிறது என்று சொன்னால், ஒரு விபரம் இல்லாதவர்களாக, ஒரு கட்டுப்பாடு இல்லாதவர்களாக, ஒரு மனிதத்தன்மையிலிருந்து விலகியவர்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட எந்த விதமான விபரமும் இல்லாத, இது படிப்பறிவு இல்லாதது மட்டும் அர்த்தம் கிடையாது, ஒட்டுமொத்தமாக எந்த விதமான ஒரு சென்ஸும் இல்லாதவர்களாக அன்றைக்கு ஒரு சமுதாயத்தை நம்ம பார்க்க முடிந்தது. அதைத்தான் நாகரிகமாக ரசூலா எப்படி சொல்கிறாங்கன்னா, உம்மியத்துன், நாம் உம்மி சமுதாயம், படிப்பறிவு இல்லாதவங்க. வலா நக்துப், நமக்கு எழுதவும் தெரியாது. வலா நஹ்சு, கணக்கு வழக்கும் தெரியாது. அந்த அளவுக்கு நம்ம இருக்கிறோம் என்று ரசூல்லாவே தன்னுடைய சமுதாயத்தை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த சமுதாயத்துக்கு அல்லாஹ் அனுப்புகிறான். அனுப்பி என்ன செய்கிறான் தெரியுமா? இதுதான் முக்கியம். வயு அல்லிமுஹுமுல் கிதாப், அவர்களுக்கு இந்த வேதத்தை கற்றுக் கொடுக்கிறான். வல் ஹிக்மா, மேலும் ஹிக்மத்தை, ஞானத்தை, ஹதீஸை கற்றுக் கொடுக்கிறான். நீங்கள் குர்ஆன் ஓதுங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதே போல் நீங்கள் ஹதீஸை படிச்சுங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. இதுதான் அவங்களுடைய பணி. இதோட நிப்பாட்ட வேண்டியதானே? இதுக்கு அடுத்து தான் சுய பரிசோதனை இஸ்லாம் கொடுக்கிறது. வயு ஜக்கீஹிம், 3வது என்ன செய்வாங்களாம்? அந்த மனிதர்களை தசுக்கிய தூய்மைப்படுத்துவார். தூய்மைனா குளிச்சு தூய்மை கிடையாது, நீட்டாக ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு நிற்க மேக்கப் போட்டு வர்றது, அந்த தூய்மை கிடையாதுங்க. செயல் ரீதியாக ஒரு மனிதனை தூய்மைப்படுத்துவது.
அதாவது புற தூய்மை கிடையாது, அக தூய்மை, மனதளவில் நல்ல முறையில் தூய்மையாகுவது. இதுக்கு முன்னாடி தீமை செய்யக்கூடியவனாக இருப்பான், ஆனால் அந்த இஸ்லாத்தை ஏற்ற பிறகு தீமை செய்யாதவனாக மாற வேண்டும். இதுதான் இஸ்லாம் தூய்மைப்படுத்துதுன்னு சொன்னால், தஸ்கியத் என்பதற்கான அர்த்தமே என்னவென்று சொன்னால் செயல் ரீதியாக அவன் நல்லவனாக நடப்பது. இப்படி மாற்றும் இஸ்லாம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். இது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாதுங்க. இன்னைக்கு ஒரு சாதாரண கண் கொண்டு ஒரு தெளிந்த சிந்தனையோடு ஒரு விஷயத்தை நம்ம புரிய கடமைப்பட்டு இருக்கிறோம். இன்னைக்கு இருக்கிற அரபு தேசம் இருக்குல்லங்க, இந்த அரபு தேசம்தான் வேர்ல்டில் இருக்கிற எல்லா கண்ட்ரிகள்லையும் கிரைம் ரேட் ரொம்ப ரொம்ப குறைச்சலான ஒரு பகுதின்னு சொன்னால் அரபு நாடு தான். இதை நம்ம மறுக்க முடியுமா? எவனாக இருந்தாலும் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. அதாவது அமெரிக்க பாராளுமன்றத்தில் நீங்கள் எல்லாம் காட்டு மிராண்டி சட்டத்தை வச்சுட்டு இருக்கிறீங்க, நீங்கள் எல்லாம் ரொம்ப பேக்வேர்டாக இருக்கிறீங்க, பின்னடைவாக இருக்கிறீங்க, நாங்கள் தான் ரொம்ப ஃபார்வேர்டாக இருக்கிறோம்னு பெருமை பேசி கொண்டிருந்தார்கள். அப்போது இந்த அரபு உலகத்தில் இருந்த ஒரு மன்னர் தான் எடுத்து போடுகிறார், எங்களை பார்த்து நீ பிற்போக்குவாதின்னு சொல்கிறியா, வச்சுக்கோ, உன்னுடைய நாட்டில் ஒரு வருஷத்துக்கு எத்தனை குற்றம் நடந்திருக்கு நீ காட்டு. அதாவது ஒரு நாடுனா எப்பொழுது அது நல்ல நாடு நம்ம அதை சொல்லலாம்னா, அங்கே உள்ள பெண்கள் பத்திரமா இருக்கிறாங்களா, குழந்தைங்க ஊட்டச்சத்தோடு இருக்கிறாங்களா, படிப்பறிவு எல்லாத்துக்கும் இருக்கிறதா, ஒரு மனிதன் தன்னுடைய சுய வருமானத்தை கரெக்டாக அவன் தக்க வச்சுக்கிறானா. இந்த ஜிடிபி ஜிஎஸ்டிபியில் அடுத்து தான் சும்மா டஸ்ட் புஷ்ன்னு ஏதாவது அரசியல்வாதிகள் மேடையில் பேசுவார்கள், எங்கள் நாடு அவ்வளோ வளர்ந்துருக்கு, நம்பராக விட்டு தள்ளுவான், டெக்னிக்கலாகவே பேசுவான், டிப்ளமேட்டிக்காகவே பேசுவான். அதை வச்சு ஒருவேளை சோத்து கூட அது புரோஜனம் கிடையாதுங்க. எது புரோஜனம் என்று சொன்னால், அதாவது பெர் கேபிட்டா இன்கம் என்று சொல்கிறார்கள். ஒவ்வொரு தனி மனிதனுக்கு என்ன வருமானம் இருக்கிறது. நாடு 15வது இடத்துக்கு வந்துருச்சு, வளர்ந்த நாடாக வந்துருச்சு. இன்னமும் அடுப்பெரியாத உலகம், அடுப்பெரியாத ஜனங்கள் இந்தியாவில் இருக்க தானே செய்கிறது. நாட்டு பிரதமர் பெரிய அளவில் அவர் ஆடம்பரமாக இறங்குறாரு, பக்கத்தில் பார்த்தீங்கன்னா திரை போட்டு மறைக்கிறாங்க குடிசையை. இது ஒரு நாட்டினுடைய நிலைமை. அப்போ இதெல்லாம் பார்த்தா என்ன செய்கிறது என்றால், கணக்கு புள்ளியில் மட்டுமே நாடு வளரக்கூடாது, ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில் வளர வேண்டும். இஸ்லாம் எப்படி வைத்திருக்கிறது என்றால், அவர் சொல்கிறாரு, நீ இப்படி எல்லாம் சொல்கிறீங்களே காட்டு மிராண்டின்னு, உங்கள் நாட்டில் ஒரு வருஷத்தில் எவ்வளோ தப்பு நடந்திருக்கு நீ சொல்லு, ஏன் நாட்டில் எவ்வளோ நடந்திருக்குன்னு சொல்கிறேன். யாருடைய நாட்டில் தப்பு அதிகமாக நடந்திருக்கும் அவன் தான் காட்டு மிராண்டின்னு ஒத்துக்கலாமா? எடுத்து போடுறாரு. சவுதி போன்ற நாடுகளில் ரொம்ப குறைவு, 5, 10, 15 விரல் விட்டு எண்ணக்கூடிய வகையில் இருக்கிறது. அமெரிக்கா போன்ற பெரிய பெரிய படித்த நாடுகளில் கவுண்ட் பண்ணவே முடியாது, அன்கவுண்டபிள் தான். அவன் எண்ணி வச்சிருக்கதே எடுத்து பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கில் எடுத்து வச்சுட்டு இருப்பான். அதாவது நிறைய குற்றங்களை எல்லாம் லீகலைஸ் பண்ணி விட்டுருக்கும் போது அதை கடந்து இல்லீகலாக நிறைய குற்றங்கள் வருகிறது என்றால், சட்டத்திற்குட்பட்டு எவ்வளோ தப்பு தண்டாக்கள் நடந்திருக்குன்னு சொல்லவே தேவையில்லை. இதை எடுத்து போட்டோன்னே வாய முடித்தான். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த அரபுலகம் இன்றைக்கு குற்றம் குறைகள் தவறான பகுதியாக மாறி இருக்கிறது என்று சொன்னால், இதற்கு ஒரே ஒரு காரணம் இஸ்லாம் மட்டும்தான். அந்த இஸ்லாம் கொடுத்துருக்கிற சுய பரிசோதனை மட்டும்தான், இஸ்லாம் கொடுத்துருக்கிற அந்த கடிவாளம் மட்டும்தான். இது இல்லைன்னா அரபுலகம் எப்படி இருக்கும் தெரியுமா? யோசிச்சு பாருங்க. இந்த இஸ்லாம் மட்டும் வரவில்லை என்று சொன்னால், இந்த அரபுலகத்தினுடைய திசை வழிபோக்கே மாறி போயிருக்கும். உலகத்திலேயே அரபுகள் மாறி வேற காட்டு மிராண்டியை பார்க்கவே முடியாது இஸ்லாம் இல்லைன்னு சொன்னான். இன்னைக்கு எவ்வளோ ஓரளவுக்கு நல்லா நடக்கிறான், மற்றவனுக்கு எவ்வளோ பரவாயில்லப்பாங்க அப்படின்னு சொல்கிற அளவில் நடக்கிறானா இல்லையா? இங்கும் பாவிகள் இருப்பாங்க, இங்கவும் தப்பு செய்யக்கூடியவங்க இருப்பாங்க. 100% நம்ம சுத்த சூஃபிகள்லாம் சொல்ல முடியாதுங்க. மனிதன் தவறு செய்யக்கூடிய ஆட்கள் எல்லா பகுதியிலும் இருக்க தான் செய்வான். ஆனால் அளவைத்தான் நம்ம பார்க்க முடியும். இப்பேற்பட்ட நாசகரமான ஒரு காலகட்டத்திலையும் கூட தப்பித்து பிழைத்தார் போல இந்த உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால் இதற்கு இஸ்லாம் தான் காரணம். அது இஸ்லாம் எப்படி அல்லாஹ் காரணம் சொல்றானா, ஒய் ஜக்கீஹிம், அவர்களை இந்த முகமது நபி தூய்மைப்படுத்துவார். எப்படி தூய்மைப்படுத்துறாரு தெரியுமா? ஷிர்க்ல இருந்து மட்டும் தூய்மைப்படுத்தலைங்க, குணநலன்கள் ரீதியாகவும் தூய்மைப்படுத்துகிறார். கொள்கை ரீதியாக மட்டும் ஒரு மனிதனை நல்லவனாக இஸ்லாம் மாற்றவில்லை, குண ரீதியாகவும் நல்லவனாக மாற்றுகிறது. இது ரொம்ப முக்கியம். சில நேரத்தில் மனிதர்கள்ட்ட உள்ள பலகீனம் என்னன்னா, கொள்கையில் மாறிடுவான். தர்காவுக்கு போக மாட்டார், வரதட்சணை திருமணத்துக்கு போக மாட்டார், எல்லாமே கரெக்டாக ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பார். ஊரே திரண்டு நின்னாலும் இவரை மாற்ற முடியாது, இவ்வளோ தூரம் கரெக்டாக இருப்பாப்புல. ஆனால் கொள்கை குணம் என்று வந்துவிட்டது என்று சொன்னால், கொள்கையில் சரியாக இருக்கிற மனுஷன் குணத்தில் பெல்ட்டி அடிக்கிற பார்க்கலாம், எல்லாத்துலேயும் சரியாக இருப்பார். ஆனால் கோவக்காரராக தான் இருப்பார். எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுவாங்க பார்த்துருக்கீங்களா? சில ஆளுக்கு எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுவார். ஏன் எதுக்கு எடுத்தாலும் கோவப்பட்டால் தான் என்னை 4 பேர் மதிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வர்ற போகிறதுக்கெல்லாம் கோவப்பட்டு கொண்டிருப்பார்கள். அப்படி இருக்கக்கூடாதுங்கிறது தான் இஸ்லாம் காட்டுகிறது. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை விஷயத்தில் தலையிடுவது இஸ்லாம் மட்டும்தான். இன்றைக்கி உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மனுஷனும் இன்னொரு மனிதனுடைய அந்தரங்க வாழ்க்கையில் தலையிடக்கூடாது என்பது ஒரு புரிதல். யார்ட்டையும் போய் மூக்க நுழைக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இஸ்லாம் மூக்க நுழைக்குது. ஏன் இஸ்லாம் மூக்க நுழைக்குது? இஸ்லாம் மட்டும் மூக்க நுழைக்கலன்னு சொன்னால் மனுஷன் நல்லவனாக இருக்க மாட்டான்.
அதானங்க உண்மை. படித்தவன் தவறு செய்கிறான், பெரிய பெரிய பணக்காரன் தவறு செய்கிறான், பெரிய இடத்துல இருக்கக்கூடிய கார்ப்பரேட்டு ஒரு சராசரி பணக்காரனை நசுக்கிறான், அவனை வந்து கொலை செய்கிறான், எவ்வளவோ காரியங்கள் செய்கிறானே. இப்படி செய்கிறதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்? அவனுடைய பணம் அவனுக்கு புத்தியை கொடுக்கல, அவனுடைய கல்வி அவனுக்கு புத்தியை கொடுக்கல. அதே போல் மார்க்கத்தை தெரிந்திருக்கக்கூடியவர்களும் தவறு செய்கிறார்கள். அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கிறோம்? இவன் படித்த படிப்பு இவனுக்கு வந்து சரியான ஒரு பாடத்தை கொடுக்கல. அப்போ இது அனைத்தையும் கடந்து பாடத்தை கொடுப்பது எதுவென்று சொன்னால் இந்த இஸ்லாம் தான். அதனால தான் இஸ்லாம் என்ன செய்யுது? நம்முடைய வாழ்க்கையில் இன்டீரியராக இருக்கக்கூடிய எல்லா விஷயத்திலும் மூக்கை நுழைக்க வேண்டும். நுழைச்சு என்ன சொல்லுதுன்னா, நம்ம ஒவ்வொருத்தரும் நம்முடைய கொள்கையை மாற்றிக்கொள்வது மட்டும் போதாது, அது வேணும் தான், குணநலன்கள் ரீதியாகவும் நம்முடைய மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். அதுக்கு பேர் தான் தஸ்கியத்துன்றது. அல்லிமுஹமுல் கிதாப், வேதத்தை கற்றுக் கொடுத்தான், வல் ஹிக்மா, ஞானத்தை கற்றுக் கொடுத்தான். இது கொள்கைக்கு போதுமே. அல்லாஹ் தான், வேறு கடவுள் கிடையாது, முகமது நபி மட்டும்தான் தூதர், வேறு யாரையும் தூதரை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, இது வந்துங்க உங்களுக்கு மேலோட்டமான கொள்கை. இது மட்டும் விட்டுட்டு போயிருந்தா சரி. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அதோடு நிப்பாட்ட மாட்டாங்க, உங்களை தூய்மைப்படுத்துவாங்க. அன்னைக்கு சமுதாயத்தை எவ்வளோ தூய்மைப்படுத்தினாங்க. மது குடிச்சிக்கிட்டு இருந்த சமுதாயத்தை 2-3 கட்டளைகளில் தூக்கி கீழே ஊற்ற வச்சாங்க. ஒருத்தர் அடித்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. யாரையும் தொடக்கூடாது. வட்டி தொழிலையே தன்னுடைய முழு தொழிலாக செய்து கொண்டிருந்தார்கள். அதை ஒரு நிமிஷத்தில் அல்லாஹுடைய தூதர் ஒழிச்சு காட்டினாங்க. இப்படி குணரீதியாகவும் செயல் ரீதியாகவும் எவ்வளோ மாற்றம் செய்தார்கள் இல்லையா? அதுக்கு ஒரு அழகிய எடுத்துக்காட்ட நீங்கள் பார்க்கலாம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கை. அவங்க ஆட்சி தலைவராக இருக்கிறார்கள். அவங்களுடைய ஆட்சி காலகட்டத்தில் மதீனால ஹுர்ரு என்கிற ஒரு மனிதர் இருக்கிறார். இவர் பேர் ஹுர்ருங்க. இவர் மதீனால உள்ள மனிதர். இவர் உமர் அவங்களுக்கு வந்து ரொம்ப க்ளோஸான ஆள். அவங்களுடைய ஷூரா கமிட்டி, அதாவது அந்த ஆலோசனை குழு இருக்குதுல்ல, அதுலேயும் ஒரு மெம்பராக இருக்கிறாங்க. இவங்க இருக்கும்போது இவருடைய சொந்தக்காரர் வந்து உயைனா என்கிற மனிதர், அவர் வெளியூர்லேருந்து இங்கே வர்றாங்க. வந்து தன்னுடைய சொந்தக்காரர் ஹுர்ருட்ட இந்த உயைனா தங்கி இருக்கிறார். தங்கி இருக்கும்போது அவர்கிட்ட ஒரு சின்ன ஒரு ரிக்வஸ்ட் மட்டும் வைக்கிறார். என்னுடைய சகோதரரை, எனக்காக வேண்டி உமர் இடத்துல ஒரு சின்ன கோரிக்கை மட்டும் நீங்கள் வச்சு கொடுங்க. என்ன கோரிக்கை? அவரை நான் பார்த்து பேசணும், அனுமதி மட்டும் வாங்கி கொடுங்க. உங்களுக்கு அவர் இடத்துல நல்ல ஒரு பழக்கம் இருக்கிற, ரொம்ப வேண்டப்பட்ட ஆள் அப்படின்னு சொல்லி ஒரு சின்னதாக கோரிக்கை வைக்கிறார். ஹுர்ரும் என்ன செய்கிறாங்க? சரி, ஓகே, உங்களுக்கு என்ன, இவரை மீட் பண்ணணும் அவ்வளோதானே, நான் அவர்கிட்ட வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கி தரேன் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டார். கூப்பிட்டு போய் உமர் அவங்கள்ட்ட கேட்டால் உமர் அவங்கள அனுமதி கொடுத்துட்டாங்க. அனுமதி கொடுத்த பின்னாடி தான் நடக்கிற சம்பவம். ஒரு போறாருங்க, இந்த வந்திருக்கக்கூடிய உயைனா என்பவர் போய் நின்று கொண்டு அங்கே என்ன சொல்கிறார் தெரியுமா? அதாவது, உமர் அவர்களே, நீங்கள் உங்களுடைய ஆட்சியில் கரெக்டாக நடக்கலை போய் சொல்கிறார். யாரிடத்துல? எந்த முஸ்லீம் அல்லாத மனிதர்கள் கூட கசப்பு ஓப்பு இல்லாமல் உமர் அவர்களை எந்த விதமான காழ்ப்புணர்வும் இல்லாமல் புகழ்ந்திருக்கிறார்களோ அந்த உமர் அவர்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் லா துஅதீனல் ஜஸ்லா, எங்களுக்கு வந்து உதவி கொடுக்கவே இல்லை, எங்களுக்கு சரியாக நீங்கள் நீதியாக நடக்கவே இல்லை சொல்கிறார். நடக்காமல் சொன்னால் கூட சொல்கிறான். இன்றைக்கி அரசியல்வாதிகளை எத்தனை பேர் ரோட்டில் உட்காந்து திட்டிகிட்டு இருப்பான் பார்த்துறீங்களா? அதாவது ஏதாவது அநியாயம் செஞ்சால் ரோட்டில் டீ கடையில் உட்காந்து அம்புட்டு திட்டுவான். அந்த கட்சிக்காரர் கேட்டுக்கிட்டு தான் இருப்பார். கேட்டுக்கிட்டு இருந்தால் என்ன செய்வார்? ஆமாம், அவன் திட்டிய பெரிய நடக்க போதா, அதெல்லாம் எங்கள் தலைவர் பயங்கரமான ஆளுப்பா அப்படின்னு சமாளிச்சுட்டு போயிட்டு இருப்பான். ஆனால் இங்கே என்ன நடக்குது தெரியுமா? இப்படி இவர் பேசின உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தவறு செஞ்சிருந்து இவர் ஏசினா கூட பொறுத்துக்கலாம். உமர் அவங்க அப்படிப்பட்ட ஆளும் கிடையாது. இருக்கிறாலே உமர் அவர்கள் போன்ற ஒரு கொள்கை உறுதி, ரொம்ப கட்டுப்பாடு, சகிப்புத்தன்மை, இது வந்து அபூபக்கர் அவர்களோட இவங்க ஒரு படி பல நேரங்களில் மேலையெல்லாம் போயிட்டு இருக்கிறாங்க. அப்படியாப்பட்ட ஒரு ஆள்கிட்ட போயிட்டு நீங்கள் சரியாக நடக்கலை, அப்படி பண்ணிட்டீங்க, இப்படி பண்ணிட்டீங்க, இந்த மாதிரியெல்லாம் சொன்னால் நிலை எப்படி இருக்கும்? கண்ட்ரோல் இழந்துட்டாங்க. அந்த உயைனா என்பவர் அடிக்கிறதுக்காக வேண்டி வேகமாக எழுந்திருக்கிறாங்க பாருங்கள். பக்கத்தில் இருந்த ஹுர்ருக்கு வந்து பயம் வந்துருச்சு. அல்லாஹூ, இவரை கூட்டு வந்து நிப்பாட்டினா அவர் என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறாரு, ஏதோ பார்க்கணும்னு சொல்லி கேட்டார், சரி பார்க்கலான்னு கூப்பிட்டு வந்தால் வந்து இந்த மனுஷன் இந்த இடத்தையே வந்து கலவரமாக்கி விட்டு போயிடுவார் போலே அப்படின்னு பயந்துட்டு வேகமாக அங்கேருந்து எந்திரிச்சிட்டாங்க. ஹுர்ரு எந்திரிச்சு, யா அமீரல் மூமினின், ஆட்சி தலைவரே, உமர் அவர்களே, தயவு செஞ்சு அவனை விட்டுருங்க. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஹுதில் ஆஃப், நபி அவர்களே நீங்கள் பெருந்தன்மையோடு நடந்து கொள்ளுங்கள், வா அரிது அனில் ஜாஹிலின், மூடர்களை பார்த்தால் நீங்கள் புறக்கணித்து விடுங்கள். அவனை ஒரு மேட்டரை எடுத்துக்காதீங்க. யாராவது ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இருக்கானா எல்லாத்துக்கும் போய் பதில் சொல்லிட்டு இருக்க முடியுமா? முடியாது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி போங்க என்பது அதனுடைய கருத்து. அதைத்தான் இந்த ஹுர் என்கிற நபர் உமர் உங்கள்கிட்ட சொல்கிறாங்க. வா அரிது அனில் ஜாஹிலின், அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் மூடர்களை புறக்கணியுங்கள் என்று சொல்லியிருக்கான். இவன் ஒரு மூடன், தயவு செஞ்சு விட்டுருங்க
அப்படின்னு சொன்ன உடனே அப்போ அந்த செய்தி அறிவிக்கக்கூடிய நபர் சொல்லுகிறார், இந்த வசனத்தை சொன்ன உடனே வக்காஃபன் இந்த கிதாபுல்லா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த இடத்திலேயே அப்படியே கட்டுப்பட்டு நிற்கக்கூடியவர்களாக நின்றார்கள். இது எப்படிங்க யோசிச்சு பாருங்க. அடிக்கிறதுக்கு எந்திரிச்சிட்டாங்க, பாஞ்சிட்டாங்க. இவர் வந்து சொல்லும்போது கூட சாதாரண மனுஷனா எப்படி இருப்பான் தெரியுமா? எந்திரிச்சான்னு வச்சுங்க, சப்புன்னு ஒரு அடி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்பான். இது மனித இயல்பு. ஆனால் உமர் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அடிக்க பாய்ந்தவர்கள் கடைசி கட்டத்துக்கு போயிட்டாங்க. இதுக்கப்புறம் அவனை வந்து தாக்குறது தான், வேற வழியே கிடையாது. ஒரு சின்ன அதாவது 2 நொடி பொழுது போதும், அதுக்கப்புறம் தாக்குதல் நடக்கப்பட்டிருக்கும். அந்த இடத்துல அல்லாஹுடைய வசனத்தை பார்த்து கட்டுப்படுகிறார்கள் என்று சொன்னால் இதுதான் சஹாபாக்கள். சஹாபாக்கள் எப்படி புரியுதா? உமர் அவங்க பெரிய ஆட்சி தலைவர், அவங்கள தடுக்கிறதுக்கு யாராலையும் முடியாது. இவர் வந்து சொல்லும்போது அவங்க படார்னு பாஞ்சிட்டு 2 அடி அடிச்சுட்டு இருந்தாலும் கூட கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. ஆனால் அவங்க எதை பார்க்குறாங்கன்னு சொன்னால், அல்லாஹுடைய வசனம் நம்மை கட்டுப்படுத்துகிறது. அப்போ ஒரு மனிதன் எப்படி இருக்கான்னு தெரியுமா? யாரும் என்னை தடுக்கிறதுக்கு ஆள் இல்லை என்பதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு தவறு செய்து விடாமல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னை கேட்பதற்கு தயாராக இருக்கிறான். நான் வந்து கோவப்பட்டு அடிச்சிட்டேன்னா யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, எல்லாரும் எனக்கு கீழே கட்டுப்பட்டு அமைதியாக தான் இருக்கணும். ஆனால் அல்லாஹ் இடத்துல நான் போய் அப்படி இருக்க முடியாது. அல்லாஹ் சொல்கிற மாதிரி வன்துமுல் ஃபுக்கரா இலல்லாஹ், நீங்கள் அனைவருமே அல்லாஹுக்கு முன்னால் சமம் தான், அனைவருமே அல்லாஹுக்கு முன்னாடி ஃபக்கீர் சாக்கள் தான், அனைவருமே அல்லாஹுக்கு முன்னாடி ஏழைகள் தான் என்று குர்ஆன் சொல்கிறது. அல்லாஹ் நம்முடைய அறிவை பார்த்து பயப்பட மாட்டான், அல்லாஹ் நம்முடைய பொறுப்பை பதவியை பார்த்து பயப்பட மாட்டான், அல்லாஹ் நம்முடைய பொருளாதாரத்தை பார்த்து பயப்பட மாட்டான். பெரிய ஒரு முதலமைச்சருங்க சிஎம் போய் அல்லாஹ் நான் நிற்கிறாரு மறுமை நாளில், ஒரு யார் தெரியுமா பயங்கரமான ஆள் அப்படி நல்லா பயந்துருவானா? இல்லை. பெரிய பிஎம் போய் நிற்கிறாரு, ஒரு எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, ஒரு பயங்கரமான ஆள் என்று அல்லாஹ் பயந்துருவானா? வாய்ப்பே கிடையாது. அல்லாஹ் முன்னாடி எல்லாரும் சமந்தான். அல்லா தஅததிருல்யௌம், இன்றைய தினத்தில் நீங்கள் சமாளிக்காதீங்க என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அன்றைக்கு இருக்கக்கூடிய பாவிகளை பார்த்து காஃபிர்களை பார்த்து சொல்வான் என்பதை நாம் குர்ஆனில் படிக்க முடிகிறது. அப்போ முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்ட நாம் அனைவருமே 2 விஷயத்தில் சரியாக இருக்க வேண்டும். 2 தொகுதி இருக்கிறது. ஒரு தொகுதி என்னவென்று சொன்னால் கொள்கை விஷயத்தில் சரியாக இருக்கும். அது மேலே உள்ள விஷயங்கள், மாமோதி இணை வைக்கக்கூடாது, அதே போல் மற்ற தவறான காரியங்கள், பிதத்தான காரியங்கள், ஷிர்கான காரியங்களில் ஈடுபடக்கூடாது, பிதத்தான சபைகளில் ஈடுபடக்கூடாது. அது ஒரு தொகுதி. 2வது தொகுதி என்ன? அந்த காரியங்களையெல்லாம் சரியாக இருந்துட்டு இதில் கோட்டை விடலாம்னு நினச்சோம்னா அதுவும் விட முடியாது. மார்க்கம் அப்படித்தான் வைத்திருக்கிறது. இஸ்லாமிய மார்க்கம் சஹாபாக்களை எப்படி மாற்றுகிறது என்று சொன்னால், அவர்களை வந்து கொள்கை அளவில், அதாவது மறுமையில் மட்டும் நல்லவர்களாக மாற்றவில்லை, உலகத்திலும் நல்லவர்களாக மாற்றி இருக்கிறது. மறுமையில் சொர்க்கவாதியாக மாற்றி அவனை இபாதத் செய்யக்கூடியவனா விழுந்து விழுந்து அல்லாஹ்வே கதி என்று தொழுகிறான். தொழக்கூடிய தொழுகையை பார்த்தால் அவ்வளவு நீளமாக இருக்கிறது. கையை தூக்குனா அதுவா கேட்டுக்கிட்டே இருக்காரு, இறக்கவே மாட்டாரு. ஆனால் சக மனிதனிடத்தில் இவர் வந்து சகிப்புத்தன்மையோடு நல்ல முகத்தோடு நல்ல மனிதனாக நடக்கவில்லை என்று சொன்னால் இஸ்லாம் சொல்வது போல அது மிகப்பெரிய ஒரு மோசமாக மாறிவிடும் என்பது மார்க்கத்தினுடைய ஒரு போதனையாக இருக்கிறது. எனவே நாம் கொள்கையிலும் மார்க்க விஷயத்திலும் சரியாக இருப்பது போல குணநலன்கள் சார்ந்தும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை சார்ந்தும், அதாவது பிரைவசியை, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை யாரும் வந்து எட்டி பார்க்க முடியாது, எட்டி பார்க்கக்கூடாது என்பது தான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். ஆனால் இஸ்லாம் அதையும் மீறி மூக்கை நுழைத்து தலையீடு செய்கிறது என்றால் இதுக்கு காரணம், உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் தான் தலையிடுவேன், இஸ்லாம் தான் தலையிடும், நான் தலையிட்டால் தான் நீ நல்லா இருப்ப, இல்லைனா உன்னுடைய நாசத்திற்கு நீயே வழிவகுத்துக் கொள்வாய் என்பதை இஸ்லாம் நமக்கு பாடர் பாடமாக சொல்லி இருக்கிறது. எனவே நாம் எந்தெந்த நேரங்களில் எல்லாம் தவறு செய்யக்கூடிய வாய்ப்பை ஷைத்தான் ஏற்படுத்தி கொடுக்குறானோ அந்தந்த நேரம் அனைத்திலுமே நமக்கு வாய்ப்பு கிடைத்து விட்டது என்று பார்க்காமல் அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான். இதான் உண்மையான அல்லாஹுடைய அச்சம். உண்மையான அல்லாஹுடைய அச்சம்னா என்னங்க? 100 பேர் இருக்கும்போது நல்லவனாக நடக்கிறது கிடையாது, யாருமே இல்லாமல் இருக்கும்போதும் நல்லவனாக நான் நடப்பேன். ஒரு தகப்பனார் இருக்கிறாரு, வீட்டில் பையன் இருக்கிறான், அவர் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கான், அப்படியே வாழை சுருட்டிக்கிட்டு அமைதியின் மறு வடிவமாக மாறிட்டான். வெளியே போகிற டியூட்டி கிளம்புன உடனே அட்டகாசம் தாங்கலை, வீட்டில் அம்மா என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான், அதை எடுத்து போட்டு உடைக்கிறான், இது வேண்டாம் அது வேண்டாம் இது வேண்டாம், சொல் பேச்சை கேட்க மாட்டான்னு வச்சுங்களேன். இவன் வந்து உண்மையிலே பயப்படுறான்னு அர்த்தம் கிடையாது, நடிக்கிறான், ஆக்டிங் கொடுக்குறான்னு அர்த்தம். அப்போ அல்லாஹ் முன்னாடி நம்ம நடிக்கிறோமா அல்லது உண்மையாக பயப்படுகிறோமா என்பதற்குண்டான ஒரு பரீட்சையாகத்தான் நாம் ஒவ்வொரு மனிதனும் சுய பரிசோதனை செய்து கொள்வதை இஸ்லாம் நமக்கு வைத்திருக்கிறது. எனவே ஒவ்வொரு மனிதனும், அது கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, தகப்பனாக இருந்தாலும் சரி, பிள்ளையாக இருந்தாலும் சரி, அனைத்து நபர்களுமே தங்களுடைய வாழ்க்கை குறித்து நாம தான் அல்லாஹ்விடத்தில் போய் பதில் சொல்லணும். நமக்கு வந்து நம்ம வாப்பா நிற்க மாட்டாங்க, நமக்கு வந்து நம்ம பையன் நிற்க மாட்டார்,
அல்லாஹுடைய குர்ஆன் வசனம் இருக்கிறது, மன் அமில சாலிஹன், நீங்கள் அமல் செய்தீர்கள் என்று சொன்னால் ஃபலி நஃப்ஸி, அது அவருக்குரியது. ஒமன் அசா, ஒரு மனிதன் தீமை செய்து கொண்டான் என்றால் ஃபஅலைஹா, அது அவனுக்கு எதிரானது. அழகா சொல்லிட்டாங்கல்ல, அவங்கவுங்க குடிக்கு அவங்க தான் பதில் சொல்லி ஆகணும். இது நம்ம சகஜமாக தமிழில் சொல்லுவோம். அதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வசனமாக சொல்லுகிறான். நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கானது, நீங்கள் தீமை செய்தால் அது உங்களுக்கு எதிரானது. இது எல்லா மனுஷனுக்கானது தான். அந்த ஒரு பயத்தை நமக்குள் வைத்துக்கொண்டு ஷைத்தானிய சிந்தனைகள், ஷைத்தானிய தூண்டுதல்கள் எப்பொழுதெல்லாம் நம்மை ஒன்றி வருகிறதோ அந்த நேரத்தில் நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒரே ஒரு பாதுகாப்பு வளையம் என்பது இந்த அல்லாஹினுடைய அச்சத்தை தவிர, சுய பரிசோதனையை தவிர, அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த கொள்கை மாற்றத்தை கடந்து குண நலன்கள் மாற்றம். இதை தவிர அல்லாஹ் சொல்வது போல வயுஸக்கீஹிம், அவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தூய்மைப்படுத்துவான் என்று சொன்னார்களே, அந்த ஒரு விஷயத்தை தவிர வேறு எதாலும் செய்ய முடியாது. இந்த இஸ்லாத்தை அல்லாஹ் கொடுத்திருப்பது நமக்கு நாம் செய்கிற ஒவ்வொரு தவறுகளிலிருந்தும் நம்மை இழுத்து பிடித்து நிறுத்தக்கூடிய ஒரு மூக்கணங்கயிறாக, ஒரு கடிவாளமாக தான் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்பதை கவனத்தில் கொண்டு எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய ஒரு நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.